ரீசனிங் மிஸ்ஸிங் நம்பரில் காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த டைரெக்ஷனில் நம்ம கண்டுபிடிச்சிட்டே வரணும். 72 இருக்கா, அந்த நம்பர் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்கே பாருங்களேன், 72 இருக்கா, அதை 7 into 2 தனித்தனி நம்பரை எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு மட்டும்தான், இந்த நம்பருக்கு மட்டும்தான் அப்படி வரும். ஏன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 1 ஆட் பண்ணணும், அதனால ஓகேவா. 7 into 2 14 + 1 பண்ணால் 15 வருதா. ஆனால் 15லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னா, 15ஓட டேரெக்டாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரை 1ஆல் ஆட் பண்ணணும். 15 into 2 என்ன, 30 + 1 31. சரியா. ஃபஸ்ட்டு 72க்கு மட்டும்தான் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க. மற்ற நம்பருக்குலாம் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 1 ஆட் பண்ணால் போதும். ஓகேவா. 31 into 2 என்ன, நமக்கு 62ன்னு கிடைக்கும். +1 பண்ணால் 63. சரியா. ஸோ கரெக்டாக ஆர்டராக வந்துட்டுருக்கு. அடுத்தது 63 into 2 பண்ணணும். ஓகேவா. 63 into 2 வந்து நமக்கு 126 கிடைக்கும். அதோட 1 ஆட் பண்ணால் உங்களுக்கு 127. கரெக்டா. ஸோ இதே லாஜிக் ஷார்ட்கட்டில் கொஸ்டின் மார்க்கில் எந்த நம்பர் வருதுன்னு கண்டுபிடிங்க. 127 into 2 வந்து நமக்கு 254 கிடைக்கும். 1 ஆட் பண்ணால் 255. சரியா. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 72 மட்டும் தான் நம்ம பிரித்து எழுதி 1ஓட ஆட் பண்ணுவோம். மற்ற நம்பர்ஸ்க்குலாம் டேரெக்டாக போடுவோம். ஏன்னா அதை உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு புரிஞ்சிருந்தா ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க.